பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை இந்த நாளிலும் வாழ்த்துகிறேன். இன்றைய வார்த்தையானது சத்துருக்களை சிநேகியுங்கள். லூக்கா 6:35 அதில் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி ஆவியானோட வழிநடத்தில் உள்ள ஒரு மகனோ மகளோ மட்டும்தான், கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட ஒரு மகனோ மகளோ தான் சத்துருக்களை சிநேகிக்க முடியும், அவர்களுக்கு பதில் நன்மை செய்ய முடியும். இப்படி நீங்கள் நன்மை செய்யும் போதும் சிநேகிக்கும் பொழுதும் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? நீ யாரு உன்னை யாரு சபிக்கிறாங்களோ அவர்களை சபிப்பேன், உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறார். அப்ப கர்த்தருடைய இந்த வார்த்தைக்கு பயந்து அந்த கிருபைக்கு காத்திருக்கும் போது, எனக்கு தீங்கு செய்தானா தீங்கு செய்யட்டும், என் தேவன் எனக்கு பதில் ஆசீர்வாதம் தருவார் என்று அவருடைய கிருபைக்கு நீ காத்திருந்தீர்கள் சொன்னா, அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். அந்த நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்து நேசத்தை பற்றி பிடித்துக் கொண்ட பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா யாரு தீங்கு செய்திருந்தாலும், உங்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். நிச்சயமா நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் அது அநேக தரம் நான் பார்த்திருக்கிறேன். நீங்க விழுந்து போயிருவீங்க, நீங்க எழுந்திருக்க மாட்டீங்க என்றெல்லாம் உங்களை குறித்து நினைத்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமா போய் ஆபீசர்கிட்ட பேசியிருக்கலாம், உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு இருக்க மேலதிகாரிகளிடத்தை பேசியிருக்கலாம், உங்களுக்கு வியாதி பலவீனம் வர வேண்டும் என்று மந்திரவாழ்த்து சூனியக்காரிடத்துல போய் உங்களுக்கு விரோதமா சூனிய மந்திரம் செய்திருக்கலாம். ஆனா உங்க கண்ணு முன்னே கர்த்தர் அவர்களை காட்டுவாரு, தரிசனம் திருமல சொப்பனம் திருமல வெளிப்பாடுகளோடு காட்டுவாரு. அந்த நேரம் நீங்கள் அவர்கள் மீது வெறுப்போ கசப்போ வைக்காதபடி உங்கள் சத்துருக்களை பார்த்து சிநேகிங்களே, அன்பான வார்த்தைகளை பேசுங்க, அவர்களுக்கு பதில் உதவி உங்கள் ஜெபத்தினால் அவர்களை தேவரீர்களை செய்வது இன்னதென்று அறிவர்கள் செய்கிறார்கள் சொல்லி பாருங்களேன். இந்த ஆண்டு முழுவதும் எந்த இடம் திரும்பினாலும் ஜெயத்தோடு வருவீர்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கதை பார்ப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நிச்சயமா இந்த வார்த்தை உங்களை உணர்த்தப்படும். உங்களுக்கு யாருமே அது கோபம், வெறுப்பு, எரிச்சல், கசப்பு இருந்தால் அதை இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்கும்போது, ஐயோ சத்துருவை தேவன் சிநேகிக்க சொல்லிக்கிறன்னு சொல்லி கேட்கும்போது, இது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் வரும்போதே, காதுக்குள் வரும்போதே அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டுருவீங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமா இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறது நீங்கள் காண்பீர்கள், உங்கள் சத்துருக்களும் காண்பார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சில ஷீலா ரொசாரியோ. ஆமென்.